நான்காவது விஷயம், அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்திற்குரிய இறைவன், அவனை வணங்க வேண்டும், அவன்தான் எல்லா தகுதியும் உள்ளவன் அப்படிங்கிறதுக்கு ஆதாரம். அவனை ஈமான் கொள்வதுடைய வழிமுறையில் முக்கியமான நான்காவது அம்சம் அல் ஈமானு பி அஸ்மாஇஹி வ சிஃபாத்திஹி, அல்லாஹ்வின் பெயர்களையும் பண்புகளையும் நம்புவது. அல்லாஹ்வை நம்புகிற முறையில் அவனுடைய பெயர்கள் பண்புகளை நாம் நம்ப வேண்டும். அப்படியே அல்லாஹ் எப்படி சொல்லியிருக்கானோ, அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி விளக்கியிருக்கிறாங்களோ அதை அப்படியே நம்ப வேண்டும். அதை மாற்றக்கூடாது, திரிக்கக்கூடாது, அதை நம்முடைய சொந்த புத்தியை கொண்டு விவரிக்கக்கூடாது, அதற்கு உதாரணங்கள் சொல்லக்கூடாது, உவமை சொல்லக்கூடாது. அப்படியே ஏற்றுக்கொண்டு ஈமான் கொள்ளணும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், சூரா அல் ஆராஃப் 7வது சூராவுடைய 180வது ஆயா, வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபதுஊஹு பிஹா வதருல் லதீன யுல்ஹிதூன ஃபீ அஸ்மாஇஹி சயுஜ்ஸௌன மா கானூ யஅமலூன். அல்லாஹ்வுக்கு மிக அழகிய பெயர்கள் உள்ளன, எனவே அவற்றை கொண்டே அவனை அழையுங்கள். அல்லாஹ்வை தவிர்த்து வேறு யாரை அழைக்காதீங்க, அல்லாஹ்வை அழைங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய பெயர்களை, அந்த பண்புகளை சொல்லி நீங்கள் அவனை அழைத்து துவா கேளுங்க. அவனுடைய பெயர்களை தவறாக பயன்படுத்துவோரை விட்டுவிடுங்கள். யார் அல்லாஹ்வுடைய பெயரை தவறாக பயன்படுத்துகிறாங்களோ, திரிக்கிறாங்களோ, மாற்றுகிறாங்களோ அவங்களை விட்டுடுங்க. ஏன்? அவர்களுடைய செயல்களுக்காக அவர்கள் கூலி கொடுக்கப்படுவார்கள், அதாவது தண்டனை. அப்போ அல்லாஹ்வுடைய பெயர்களையும் பண்புகளையும் முறையாக நாம் அப்படியே ஈமான் கொள்ளணும். அதை திரிக்கக்கூடாது, மாற்றக்கூடாது, அதை மறுக்கக்கூடாது. அப்படி செய்தோம்னா அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு ஆளாகுவோம் அப்படிங்கிற எச்சரிக்கை இந்த ஆயத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு ஆயத்து 30வது சூராவுடைய 27வது ஆயா, வலஹுல் மஸலுல் அஅலா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்தி வஹுவல் அஸீஸுல் ஹகீம். வானங்களிலும் பூமியிலும் அவனுடைய தன்மை மிக உயர்ந்தது. எல்லாவற்றிலும் அல்லாஹ் தான் உயர்ந்தவன். அல்லாஹ்வுடைய தன்மை இந்த வானம் பூமி எதுக்குமே இல்லை. இந்த வானங்களின் பூமியிலும் எல்லாவற்றையும் காட்டிலும் அல்லாஹ்வுடைய தன்மை தான் மிக உயர்ந்தது. அவன் மிகவும் வல்லமை மிக்கவன், நுண்ணறிவாளன். இப்போ இந்த ஆயத்து அல்லாஹ்வுடைய தன்மைகள், அதாவது சிஃபாத்துகள் மிக உயர்ந்தவை அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறான். அவனுக்கு எந்த உதாரணம் சொல்ல முடியாது. அவனுடைய உதாரணங்கிறது மிக உயர்ந்தது. அவன் எதையுமே நம்ம ஒப்பிடவே முடியாது. அப்போ வானபூமி எதிலும் எந்த ஒன்றையும் அல்லாஹ்வுக்கு உதாரணமாக ஆக்கவே முடியாது. லைஸ கமிஸ்லிஹி ஷை வஹுவ ஸமீஉல் பஸீர். அவனை போன்று எதுவுமே இல்லை, மிசால் இல்லை. மிசால்னா உதாரணம், அவனுக்கு எதுவுமே இல்லை. அவன்தான் யாவற்றையும் செவி ஏற்பவன், நன்கு பார்ப்பவன். 42வது சூராவுடைய 11வது ஆயத். அப்போ இந்த ஆயத்தை கொண்டு நாம் தெரிந்து கொள்கிறோம், அல்லாஹ்வுடைய பண்புகள், பெயர்கள் எல்லாவற்றையும் நாம் அப்படி ஈமான் கொள்ளணும். ஏதோடும் ஒப்பிடக்கூடாது, உதாரணங்கள் கூறக்கூடாது அப்படிங்கிறது.